ரோஹிணி உண்மையை சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அவனோட ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளவு தடங்கள் வருது. கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் அந்த நிலைமை மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆல்ரெடி இந்த சீரியல்லுமே நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு லைஃப்பில் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை மாறணும். இதே இது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் அந்த பெண் இறந்துட்டா அப்படின்னா அந்த ஆணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குது இந்த சமுதாயம். ஸோ இதிலிருந்து எப்படியாவது சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்னு ரோஹிணி ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையைத்தான் அவங்க எடுக்கணும், அதாவது எடுத்துக்கிறணும், ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கதைக்கான டைட்டிலாக கூட அமைஞ்சிருக்கு. சரி, என்னடா இவ்வளோ நாளாக ரோஹிணி மாட்டணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்போ என்னடா வீடியோ இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரீசெண்டாக அவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். ஸோ அப்போ தான் நினச்சேன், ஓகே, இந்த ஸ்டோரிக்கான டைட்டிலும் இவங்க சொல்கிறது கரெக்டு தான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெண் சிறகடிச்சு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத தான் தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. சரி, கதைக்குள்ளே வருவோம். இப்போது மனோஜும் ரோஹிணியை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. உண்மை தெரிஞ்சிருச்சு. விஜயா கழுத்தை பிடிச்சு ரோஹிணியை வெளியில் தள்ளிட்டாங்க. மனோஜாவது கூப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா மனோஜும் கூப்பிடலை. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வித்யா வீட்டில் போய் இருக்கிறாங்க. வித்யா வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டுருக்குறாங்க. நான் தான் சொன்னேன்லடி, என்னைக்குனாலும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா உன் மாமியார் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடும்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே பேச முடியாமல் ரோஹிணி அழுதுட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போது மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அவங்களும் மனோஜ் கூட வாழ்ந்திருக்காங்க, அவங்க அண்ணன் கூட வாழ்ந்திருக்காங்க, வாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்டுட்டு மீனா வித்யா வீட்டுக்கு வராங்க. வித்யா வீட்டுக்கு வந்ததுமே உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப கைக்குட்டி சிரிச்சிட்டு இருப்பீங்களே, நான் எங்கே போயிட்டேன், எங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கேன்னு பார்க்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. ரோஹிணி, நீங்கள் உங்களோட கஷ்டம் கவலையெல்லாம் எங்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி, நாங்கள் எதுவுமே வேணும்னு பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு, நீ ஏன் பொய்யே சொன்ன, நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு இப்படி போய் சொன்ன அப்படிங்கிற போது தான் ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே என் விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, நீங்கள் மட்டும் என்னோடய விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான், ஏம்மா நாங்கள் என்ன உன் வேலை வெட்டி இல்லாமலாம் உன் விஷயத்தை போய் தேடிட்டுருக்குறோம், அப்படி தேடுறதா இருந்தால் நாங்கள் என்றைக்கோ தேடி கண்டுபிடிச்சி உண்மையை சொல்லியிருக்க மாட்டோமா, நாங்கள் அந்த பவானி இப்போ கல்யாணம் பண்ணாலே பவானியோட வீட்டுக்கு அந்த பையனோட தாய் மாமாவே இவர் தான், நீ மலேசியாவிலேருந்து வந்த மாமா மாதிரி நடிக்க சொன்னையில் அந்த ஆள் தான் அவரோட தாய் மாமாவான், அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் தலையெழுத்து தான், நான் மனோஜ் அந்த அளவுக்கு சின்சியராக லவ் பண்ணேன், ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பணக்கார வீட்டு பொண்ணைத்தான் மனோஜுக்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதி ஆண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு கண்டிப்பாக மனோஜை கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க அப்படின்றதுனால தான் நானும் பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி நடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு ரோஹிணி கிட்ட, நீங்கள் கல்யாணம் பண்ண நினச்சதெல்லாம் தப்பே கிடையாது, ஆனால் நீங்கள் அதை உண்மையை சொல்லியிருக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இத்தனை நாள் நீங்கள் மனோஜ் கூட வாழ்ந்துட்டீங்க, அதுதான் உங்களோட வீடு, நீங்கள் பணக்காரியோ இல்லையோ, பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், ஏன் அதே மாதிரி இப்போ நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லா சம்பாரித்து அதை அத்தை எதிர்பார்க்குறத விட டபுள் மடங்கு நீங்கள் வளரலாம் இல்லையா, பணத்துக்காகலாம் நம்ம இது பண்ணக்கூடாது, அதனால் நான் உங்களை மறுபடியும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அத்தை ரொம்ப கோவமாக தான் இருக்கிறாங்க, ஏன்னா அத்தை உங்களை அவ்வளோ நம்புனாங்க, உங்களை தலைமையில் வச்சு கொண்டாடினாங்க, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க, நான் அத்தைக்கிட்ட பேசி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு, எதுக்கு கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போயே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க ரோஹிணி, எப்போ போவோம், வீட்டுக்கு போவோம், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஆனால் ஆண்டியை கூட நான் பெருசாக எடுத்துக்கல, எப்போனாலும் உண்மை தெரிய வரும், அப்போ ஆண்டி இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் மனோஜ் அதுக்குள்ளே என்னைய புரிஞ்சுக்கிருவார், என்னோட லவ்வை புரிஞ்சுக்கிருவார், நான் இல்லாமல் இருக்க மாட்டார், அவர்கிட்ட நம்ம காலப்போக்கில் உண்மையை சொல்லிடலாம், ஏன்னா அந்தளவுக்கு நான் அவரை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனாலும் மனோஜ் ஒரு வார்த்தை கூட பேசலை, காசு பணம் இல்லாட்டி என்னம்மா, நான் என் ஒய்ஃபாக தான் இருக்கா, என் ஒய்ஃபாக நான் கூட
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் வந்து வாழ்ந்துட்டோமா, அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவரும் சொல்லலை. அவருக்கும் காசு பணம் தான் முக்கியமாக இருந்திருக்கு போல இருக்குது. அவங்க அம்மாவை மாரி எதுவும் பேசுறதுக்கு அவருக்கு பயம். உங்களுக்கு தான் தெரியும்ல அவர் அம்மா பிள்ளைன்னு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முத்து இருந்துட்டு, ஆமாம் அம்மா சொன்னது தான் எல்லாத்துக்கும் தலையாட்டினா அவனுக்குன்னு ஒரு சுயமாக சிந்திக்கிறதுக்கு அறிவு கூட இல்லையா? சரி விடுங்க, இப்போ என்ன அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, சரி வாங்க நம்ம வீட்டுக்கே நம்ம போகலாம், நம்ம போயிட்டு பேசலாம், மனோஜை கூட நான் வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி வந்துட்டு, மனோஜ் வந்து கூப்பிடட்டும், அவனுக்கு உண்மையாகவே என் மேலே லவ் இருந்தால் கண்டிப்பாக என்னை வந்து கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இத்தனை நாளாக வந்து உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி வந்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லபடியாக மாறும், கண்டிப்பாக மனோஜ் உங்களை தேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க. இப்படிலாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக மொத்தத்தில் ஒரு சிலர் இது கனவு கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவர் கழுத்தில் ஒரு 2 மாலையோடு வந்திருக்காரு இல்லையா? ஸோ அதனால் கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இதில் வந்து முத்துவையும் மீனாவையும் ரோஹிணி புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் என்னைய வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு காரணமே நீங்கள் 2 பேர் தான். உங்களை அந்த வீட்டை விட்டு விரட்டுவேன்னு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா வில்லத்தனம் பண்ணால் அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. சரி பார்ப்போம்.